ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீசன் 4லேயே இதுதான் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இந்த எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 11. ரியஸ்டீஸோட அந்த கிங் வந்துட்டு ரொம்பவும் சோகத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த கிங் கிட்ட ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ண வரவுமே, நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க என்ன அப்படின்னா நம்ம கிங்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி தானே அப்படின்னு கிங் கேட்குறான். சோல்ஜர்ஸ் மெசஞ்சர்ஸ் யார்கிட்ட இருந்து எந்த ரிப்போர்ட்டுமே வரல சார் அப்படின்னு அவன் சொல்லவும், அப்படின்னா நம்ம கிங்டம் அவ்வளோதான் தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்கிறான். செகண்ட் பிரின்ஸ் ஜானிக்கு பற்றியே எந்த தகவலும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லவும், எனக்கு முன்னாடியே என் பசங்க போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. கேசில் இருக்கிற எல்லாரும் சீக்ரெட் வழியில் தப்பிச்சு போயிருங்க, இன்க்ளூடிங் நீயும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி கிங் சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு. 8 ஃபிங்கர்ஸில் ஜெயிலில் இருந்த ஒருத்தனை இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக அந்த சாசரர் பையன் என்ன கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான்னு கேட்கவும், பார்த்து பேசு அப்படின்னு ஹில்மா சொல்றா. சரி அரசர் சாசரர் கிங் எதுக்காக என்ன கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு அவன் கேட்கவும், நீயும் 8 ஃபிங்கர்ஸ்ல ஒரு மெம்பர் தானே, அதனாலதான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஹில்மா சொல்றா. ஹில்மா உண்மையிலே அது நீ தானா, இல்லைன்னா மான்ஸ்டர் ஏதாச்சும் ஹில்மா மாதிரி ஸ்கின்னை போத்தி இருக்கியா? எனக்கு தெரிஞ்ச ஹில்மா அந்த மாதிரிலாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நிறைய விஷயங்கள் எங்களை மாத்திடுச்சு, நீயும் கூடிய சீக்கிரம் அதை பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ ஷெல்டர் இருந்த இடத்துக்கு வரவும் எல்லாரும் நீல் ரன் போடுறாங்க. ஹே நீயும் நீல் ரன் போடு அப்படின்னு ஹில்மா சொல்றா. அவங்க ஃபேமிலிஸ்ல இருக்கிற 1000 பேர் ரெடியா இருக்காங்களா, எல்லாரையும் நான் சேஃபா டெலிபோர்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்றா. இவ்வளவு நேரம் அங்க இருந்த ஷேடோ டீமன் அவகிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் அதையோ சொல்லுது. ரியஸ்டீஸ் கிங்டம் அழிய போகுது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ சைடுக்கு சப்போர்ட்டா இருந்த அந்த 8 ஃபிங்கர்ஸ் அவங்களோட ஃபேமிலியவும் தற்காலிகமா வேற ஒரு சேஃபான இடத்துக்கு டெலிபோர்ட் பண்றாங்க. நீ 8 ஃபிங்கர்ஸோட எக்ஸிக்யூட்டிவா இருந்தவன் தானே அப்படின்னு ஷெல்டியர் கேட்கும். ஆமா அப்படின்னு புதுசா வந்தவன் சொல்றான். அவனை பிடிச்சவா இழுத்துட்டு போறா. இவனும் நம்மளே மாதிரி சர்வை பண்ணுவான்னு நம்புவோம், நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? சாசரர் கிங் நம்ம மேல கருணை காட்டி நம்மள இப்படி சேஃபா வச்சிருக்காரு, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஹில்மா நினைக்கிறா. ஒகேடஸும் அவனோட ஆளுங்களும் ரியஸ்டீஸ் கிங்டமோட கேபிட்டலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவா ஆல்படாவும் இங்க ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நிறைய மேஜிக் ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டுட்டு இருக்கான். ஒருவேளை எதிரி நம்மள அட்டாக் பண்றதா இருந்தா இதுதான் கரெக்டான டைமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரெட் சூட்ல இருந்தவன் அந்த இடத்துக்கு வரான். எல்லாம் கரெக்டா பிளான் படி போகணும், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை, சோ பெர்ஃபெக்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவும் இதே டைலாக் தானே, ஓ மன்னிச்சிடுங்க ஓகே லார்டைன்ஸ் அதே மாதிரியே பண்றேன் அப்படின்னு ஆல்படோ சொல்றா. இப்போ அந்த ரெட் சூட்ல இருக்கிற ஒரே அட்டாக்லயே டெத் நோட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுதான். அண்ட் இப்போ நம்ம ஹீரோ மலையும் ஆல்படோ மலையும் தனியா ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அவ்வளவுதான் அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஆல்படோக்கு எதுவும் ஆகல. இப்போ ஆல்படோ அவனை பிடிக்கிறதுக்காக பறந்து போறா. அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுதான். என்னோட பைக் கான் மட்டும் இருந்தா ஈஸியா அவனை என்னால கேட்ச் பண்ண முடியும். லார்ட் ஐன்ஸ் கிட்ட இருந்து இவன் என்ன தூரமா கூட்டிட்டு போறான், இதை கூட நான் நோட்டீஸ் பண்ணல அவன் நினைக்கிறான். ஒருவேளை அவனோட டார்கெட் நானா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆல்படோ யோசிக்கிறா. இப்போ அவன் அட்டாக் பண்றான். ஆர்மர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறானோ, அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியும். பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகல, சோ மேஜிக் தான் யூஸ் பண்ணுவான் ஆல்படோ நினைக்கிறா. அதே மாதிரி அவன் பண்றான். என்ன எதுவுமே ஆகல, ஒருவேளை அது டைரக்டா கொல்ற ஸ்பெல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஆல்படோ போய் அவனை அட்டாக் பண்றா. பார்த்தா ஒரே அட்டாக்லயே அவனுக்கு தலை சுத்துது. இவனோட ஆர்மர் என்ன இவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்னு ஆல்படோ பாக்குறா. இப்படி கோல மாதிரி வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆல்படோ கேட்கவும், பிரைம் மினிஸ்டர் ஆல்படோ நீ ஒரு ஈவில் மான்ஸ்டர், நீங்க எல்லாம் வில்லனுங்க, நீ என்ன கோல பயந்தாங்குழி என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா உங்களை மாதிரியான ஈவில் மான்ஸ்டர்ஸ் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் புலம்புறான். இவனை இப்படியே கொஞ்ச நேரம் பேச விடுவோம், இதுல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஆல்படோ பொறுமையா அதை கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா அவன் தனியா வந்திருக்க மாட்டான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதே மாதிரி பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ வேணும்னே அதை பிளாஸ்ட் பண்றான். பார்த்தா பிளாட்டினம் ஆர்மர்ல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹெச்பி மட்டும் தான் இருக்கு, என்பி எதுவும் இல்லை அப்படின்னா அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஒருவேளை இவன் வாரியர் கிளாஸா இருப்பானோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவனை சுத்திட்டு இருக்கிற ஒரு வெப்பன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. சாதாரண எலும்பு கூட தானே என்ன அட்டாக் பண்ணிடலாம்னு நினைச்சியா, இந்த வெப்பன்ஸ்லாம் எனக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேர்ல்ட் ஐசோலேஷன் பேரியர் அப்படின்னு அவன் ஒன்று யூஸ் பண்றான். இந்த பேரியரை யூஸ் பண்ணும்போது எதனால இவனோட ஹெச்பி கம்மி ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் சாசரர் கிங் ஐன் சோல் கோன், உங்களோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட பேரு ரீகுயா அகனையா அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா நான் உங்களை ஷார்ட்டா ரீகோன் கூப்பிடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னா நான் உங்களை மரியாதையோட சார் ஆகனையானே கூப்பிடுறேன். சார் ஆகனையா, என்னோட சபார்டினேட்டா உங்களுக்கு மாறுறதுல விருப்பம் இருக்கா? எனக்கு கீழே நீங்க வேலை பார்க்க ஒத்துக்கோங்க, இப்பவே ரியஸ்டீஸ் கிங்டம் மேல நடக்கிற அட்டாக்கை நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆகனையாங்கிறவன் சொல்றான். அப்படின்னா இவன் ரியஸ்டீஸ் கிங்டம் சேர்ந்தவன் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே போக பாக்குறான். பட் பேரியரை தாண்டி நம்ம ஹீரோவால வெளியே போக முடியல. பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுமே அந்த பேரியரை தாண்டி வெளியே போக முடியல. அந்த ஆகனையா இன்விசிபிளா இருக்கான். பட் அவன் வர்றதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு பாடியை ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டு தான் திரும்பவும் அந்த ஃப்ளோட்டிங் வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. பட் அவனோட வெப்பனை யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா அவனோட ஹெச்பி கம்மி ஆகிறத மட்டும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ட்வின் பிளாக் ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பட் அவன் ஈஸியா தப்பிச்சிருந்தான். அவனோட ஸ்வாட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் வால் ஆஃப் ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோ சமன் பண்றான். பட் அந்த ஸ்வாட் அதை ஈஸியா உடைச்சிருது.
கிராஸ்ப் ஹார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனை கொல்ல ட்ரை பண்றான். பட் ஆனா அவனுக்கு ஹார்ட்டே இல்லாத மாதிரி காமிக்கி சோ அவனுக்கு எதுவுமே ஆகல. இப்போ அவனோட ஸ்வாட் வேற நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. டக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துக்கு போறான். இப்போ ஃபைட் கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஆக்னையை அவ்வளவு நேரம் வெப்பன் அனுப்பிட்டு இருந்தவன் அவனே டேரக்டா ஒரு ஸ்வாட் எடுத்து வந்து அட்டாக் பண்ண வரான். அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. பட் நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அவனை அட்டாக் பண்ணிருந்தான். என் கையில இருக்கிற இது ஒரு மந்திரக்கோள் கிடையாது, ஒரு சாதாரண ஹேமர் தான். நான் ஒரு மேஜிக் யூசர்ங்கிறதுனால எதிரியை ரொம்பவும் டிஸ்டன்ஸா வச்சிருக்கணும் தான் நினைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு 10th tier 100 நம்ம ஹீரோ சமன் பண்றான். அந்த ஆக்னையாவும் அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது ஆக்னையாவை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் அவனோட வெப்பன்ஸா ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்டயே பறந்து போகுது. வெப்பன்ஸ் எப்படி அவன் ரிமோட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரி அந்த ஆர்மரையும் ரிமோட்டா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆர்மருக்குள்ள யாருமே இல்ல, எதிரி வேற எங்கேயோ இருந்துகிட்டு இந்த ஆர்மரை கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இதை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அந்த 100 ரிலீஸ் பண்ணிருந்தான். 10th tier மேஜிக் எலமெண்டல் ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோ சமன் பண்றான். இந்த ஸ்கெலிட்டனால எல்லா எலமெண்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே டக்கு நம்ம அட்டாக் பண்ண வரான். வெயிட் பண்ணு நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் ஆசைப்படுறேன், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தலை வணங்குறான். நம்ம சாகுற லெவலுக்கு ஃபைட் பண்ணணும்லாம் என்னோட நோக்கமே கிடையாதுப்பா, எங்களோட கேரேஜ் அவங்க அட்டாக் பண்ணதுக்கு தானே பதிலுக்கு நாங்க அட்டாக் பண்றோம், நியாயம் எங்க பக்கம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்கிட்ட அதிகமான பவர் இருக்கு ஆனா அதை நீ தப்பான வழியில பயன்படுத்துற, என்கிட்டயும் நிறைய பவர்ஸ் இருக்கு, என் கையிலயும் ரத்த படிஞ்சு நானும் சில பாவங்கள் பண்ணியிருக்கேன் ஆனா அதை நான் ஏத்துக்கிட்டேன், இப்போ அதை திருத்துறதுக்கு தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்றது தப்பு, ஒன்னு என்னால சும்மா விட முடியாது அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போகுமோ என்ன தைரியம் இருந்தா லார்ட் ஐன்ஸ் பண்றது தப்பா அவரை பார்த்து வில்லன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ வந்து அட்டாக் பண்றா. செம டென்ஷன்ல அவ அட்டாக் பண்றா. அவனால தாக்கு பிடிக்க முடியல. ஆல்பர்டோ நில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகே நம்ம ஹீரோ கிட்ட வந்துருதா. ஆகனையா திரும்பவும் கேட்கறேன் என்னோட சபார்டினேட்டை எனக்கு கீழே வேலை பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவன் அங்க இருந்து போயிருந்தான். இப்போ அந்த வேர்ல்டு ஐசோலேஷன் பேரியரும் ரிமூவ் ஆகிருது. அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம நாசரிக்கே ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். இந்த ரெட் சூட்குள்ள இருக்கிறது ப்ளூ ரோஸ் டீம் கேப்டனான லாக்கஸோட அங்கிள் தான். இப்போ ஒயிட் ஆர்மரா அந்த இடத்துக்கு வரான். என்ன மன்னிச்சிரு, ஆல்பர்டோ மேல என்னால ஒரு சிங்கிள் ஸ்கிராட்சை கூட போட முடியல, அவகிட்ட என்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல, அதனால தான் நீ சொன்ன டைமிங்கோட சீக்கிரமே அவ அந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கறான். நம்மளால முடிஞ்சதை பண்ணோம் பட் இந்த கிங்டமோட கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். உன் தப்பு எதுவும் இல்லைன்னு ஆக்னையா சொல்றான். சரி சாசரர் கிங் கூட ஃபைட் எப்படி போச்சு நம்ம கேட்கவும் நான் நினைச்சதை விட அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தான், ஆனா அந்த ஆல்பர்டோ அவ அந்த வேர்ல்ட் கிளாஸ் பேரியரையே உடச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டா, ஒருவேளை அவ தான் ரியல் பிளேயரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாசரர் கிங் ஒரு என்பிசியா இருக்கலாம், பிளேயர்ஸ் தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோல் பிளே பண்ணுவாங்க. ஆனா சாசரர் கிங் பத்தி தப்பா பேசினதுக்கு அந்த ஆல்பர்டோ அவ்வளோ டென்ஷன் ஆனா இன்னைக்குள்ள ஃபைட்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு, சாசரர் கிங் கூட யாருமே இல்ல அப்படின்னா அவன் தனியாலா இருந்தா நம்மளால அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அந்த ஆர்மர் மூலியமா இந்த டிராகன் தான் அந்த ஆர்மரை கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கு. நீங்க ஒரு டிராகன் லார்ட் ஆனா என்னால ஐ மீன் இந்த சூட்டால அவங்களை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி லாக்கஸ் அங்கிள் கேட்கவும் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம், அந்த சாசரர் கிங் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவனை தனியா இருந்தா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. அப்புறம் நான் என்னோட பேரை கேட்டப்போ ரேக்கியா ஆகனையான்னு சொல்லியிருக்கேன், இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. இது என்ன ஒரு பேரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இதுதான் எனக்கு டக்குன்னு அந்த இடத்துல மைண்ட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. நெக்ஸ்ட் டைம் என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி லாக்கஸ் அங்கிள் சொல்றான். இவனை இந்த இடத்துலயே கொண்டுட்டாலும் யாருக்கும் சந்தேகம் வராது, சாசரர் கிங் தான் கொண்டுட்டான்னு சொல்லிடலாம், இந்த சூட்டை வேற யாராச்சும் ஒர்த்தியான ஆளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் யோசிக்குது. பட் ஆனா அவனை யாராச்சும் ரெசரக்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மை தெரிய வந்துடும், ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த டிராகன் முடிவு பண்ணுது. ஸோ அந்த டிராகனும் கெட்ட டிராகன் தான் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவா ஆல்பர்டோவோ நாசரேக்கு போறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ ஆல்பர்டோ இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு யாரோ ஒருத்தர் முன்னாடி தலை வணங்கி உட்காடுறாங்க. பார்த்தா இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணது நம்ம ஹீரோவே கிடையாது, பாண்டரோஸ் ஆக்டர் தான் இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ மாதிரியே அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பதில் சண்டை போட்டிருக்கான். நம்ம ஹீரோ அவனோட த்ரோன்லேயே உட்காந்து அது எல்லாத்தையும் மிரர் மூலியமா வாட்ச் பண்ணியிருக்கான். உங்களோட ஃபைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, ஃபைட் பண்ணும்போது அந்த ஆக்னையாவோட எமோஷன்ஸ் மற்ற எல்லா ஃபீலிங்ஸும் எப்படி இருந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் மிரர்ல தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நானும் என்னடா நம்ம ஹீரோ எதிரி காலில் போய் மண்டிலாம் போட்டு மன்னிப்பெல்லாம் கேட்கறானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆன. ஆனா கடைசியில பார்த்தா அது நம்ம ஹீரோவே இல்ல, ஒரிஜினலா நம்ம ஹீரோ கூட சண்டை போடல, ஆனா அப்பவே நம்ம ஹீரோவை ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் நினைச்சிருக்கு. பட் உண்மையான நம்ம ஹீரோ அந்த இடத்துல சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத யோசிக்கும் போது வேற லெவல் ஹைப்பா இருந்துச்சு. இந்த லெவலுக்கு சூப்பரான ஒரு சீன் இதுக்கப்புறமா இருக்கிற 2 எபிசோட்ஸ்லயும் இருக்காது. பட் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.